பாடுகளால் சகலரும் மீட்படைந்தோம். அனுதினம் அதை நினைத்து அவர் வழி நடந்திடுவோம். இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் நாமம் துதித்திடுவோம். இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் நாமம் துதித்திடுவோம். சகலோரின் நன்மைக்காய் அவரிடம் ஜெபித்திடுவோம். சகலோரின் நன்மைக்காய் அவரிடம் ஜெபித்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை 35வது பகுதியை முடித்த நான் இந்த 36வது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை பாட, அவரை புகழ கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியத்திற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறீர்கள் என்று 35வது பகுதியிலே நாம் பார்த்தோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிறதை நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்திக் கொண்ட கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 35 முடித்த நான் 36வது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்லதொரு பாக்கியத்திற்காக நன்றியோடு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒவ்வொருவனும் பாவம் செய்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறந்து போக முடியாது. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து ஒவ்வொரு நாளும் பாவங்களுக்காக நாம் சாகிறோம். பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பாவம் செய்யாதே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் பாவமே. பாவம் செய்யாதே. பாவம் செய்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் மெய்யாகவே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ பேசுகிறார், ஏதோ சொல்லுகிறார் என்று அழைக்கப்பட்டோர் அநேகர், நல்லா தெரிஞ்சுக்கோ, அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். ஒருவேளை இன்னைக்கு தண்டல்காரர்களைப் போல வேதாம புத்தகத்தை தூக்கிக்கொண்டு அநேகர் பிரசங்கிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டோரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்களே தவிர வேறு எவரும் அதற்குள் அனுமதிக்கப்பட முடியாது. நான் பரிசுத்தராய் இருந்தது போல நீ பரிசுத்தராய் இருந்தால் உனக்கு உண்டு. பரிசுத்தராய் இல்லையெனில் உனக்கென்று ஒரு இடம் 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை மறந்து போய் விடாதே. 36வது பகுதி என்ன சொல்கிறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவத்துக்கு செத்து ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு இந்த உலகத்திலே செத்து கொண்டிருக்கிறோம், மாய்ந்து கொண்டிருக்கிறோம், மடிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய பாவங்களை சுமப்பதற்காக இயேசு பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பொல்லாத செய்திகளுக்காக, பிள்ளைகள் செய்கிற அணி காரணங்களுக்காக, விரோதமாக எல்லா விதத்திலும் விரோதப்படுகிற யாவருடைய பாவங்களையும் சிலுவையிலே இயேசு சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பிரைஸ் தி லார்ட்,
ஹalleluya ஹalleluya. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.